ராமாயணத்துல மாவீரன், மகாவீரன், மிக சக்தி வாய்ந்த தமிழ் மன்னனாகிய ராவணனுடைய புதல்வன் பேர் தான் இந்திரஜித். ஓகேங்களா? அந்த இந்திரஜித்துங்கிற பேர் எதுக்கோசரம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரு போய் இந்திரனையே ஜெயிச்சுட்டு வந்தாரு. அதனால தான் இந்திரஜித்ன்ற பேர். ஆனா அவரோட உண்மையான தமிழ் பேர் என்ன சொல்லணும்னா மேகநாதன். ஓகேங்களா? மேகநாதன் அப்படிங்கிற பேர் தான் வந்து ராவணனுடைய பையனுடைய உண்மையான தமிழ் பெயர். ஓகேங்களா? இதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்ல போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பொறக்கும்போதே அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆளாகிறாரு. நவகிரகங்களை கூப்பிட்டு என் பையன் பிறக்கும்போது நீங்களே இந்த இடத்துல இருந்தீங்கன்னா தான் என் பையன் மிகப்பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு நவகிரகங்களே கூப்பிட்டு ஆர்டர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிற்க வச்சவர் அவர் தான். அவர் சொன்ன பேச்சை கேட்காத ஒரே ஆள் யாருன்னு சொல்லிட்டோம்னா சனி பகவான். அவர் மட்டும்தான் அவர் சொன்ன இடத்துல நிற்காம மாறி நின்னாரு. அதன் காரணமாக தான் வந்து மேகநாதன் வந்து கடவுளின் கையால் இறந்து போயினார். இல்லைன்னா அவரு வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு இடத்துல தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்படி அவர் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேகநாதன்ற பேர் எப்படி இந்திரஜித்தா மாறுனுச்சுன்னா, அவர் போய் ராவணனுடைய பையனாகிய மேகநாதன் போய் இந்திரனை தனிப்பட்ட முறையில் போய் மறுபடியும் போர் செஞ்சு தோக்கடிச்சு வந்தனால இந்திரனையே வெற்றி பெற்றதால மேகநாதன் இந்திரஜித் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? இவருக்கு வந்து ஒரு காதல் வருது. அவருடைய மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுலோச்சனை. ஓகேங்களா? சுலோச்சனை அப்படிங்கிறது ராவணனுடைய மருமகளுடைய பேர். இவர் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாரு. ராமன் எப்படி சீதை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேகநாதனும் சுலோச்சனை தவிர அவர் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வெளியில் தெரியல. என்னன்னு சொல்லிட்டோம்னா இவங்களாம் வில்லன் குரூப்பில் இருந்தனால வில்லனோட பையனாக இருந்தனால இவரோட தனிப்பட்ட சிறப்புகள் அப்படிங்கிறது வெளியில் தெரியாமலே போயிடுச்சு. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து போர்க்கலைகளையுமே கற்றவராக இருக்கிறார். அந்த நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருமே தோக்கடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு. இவர்கிட்ட சண்டை செஞ்சு போர்க்களத்தில் அந்த ராமனாகவே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருந்துட்டு இருந்த காலகட்டங்களில் ராமாயண போர் அப்படிங்கிறது வருது. அப்படி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவதாரமாகிய ராமரும் லக்ஷ்மணனும் சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வரும்போது இந்திரஜித்து போகிறாரு. இந்திரஜித்து போய் ஒரு விஷவாயு கக்குறாரு. விஷவாயு கக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இவங்களாம் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அப்புறமேட்டு வந்து நம்ம கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் வந்து காப்பாற்றிடுறாங்க. யாரை? ராமரையும் லக்ஷ்மணரையும். ஓகேங்களா? கடவுளின் அவதாரமாகியவங்களையே இந்த இந்திரஜித்துன்னு சொல்லக்கூடிய மேகநாதன் வந்து மயக்கம்ம நிலைக்கு அடகிய செய்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் போரில் என்ன பண்ணுறாரு, இவங்களை விடக்கூடாது, இவங்க நான் வந்து விடவே மாட்டேன், கண்டிப்பாக இவங்களை கொன்னே திருவன்னு சொல்லிட்டு வராரு. உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா மேகநாதன்ட்ட என்னென்ன அஸ்திரங்கள் இருந்துச்சுன்னா சிவனோட சூழா இது இருந்துச்சு, விஷ்ணுவோடைய அந்த சுதர்சன சக்கரடி ஒரு கையில் இருந்துச்சு. இப்படி வந்து பார்த்தோம்னா இவர் கையில் இல்லாத ஆயுதமே இல்லை. இவர் எந்த தெய்வத்தை நின்று ஆயுதம் கேட்டாலும் அந்த ஆயுதம் கிடைக்கும். அந்த அளவுக்கு இவருடைய நவகிரக அமைப்புங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஆயுதத்தையுமே பயன்படுத்தலை. விஷவாயு மட்டும்தான் கக்குறாரு. அடுத்த நாள் போரில் போகும்போது என்ன நடக்குது, லட்சுமணன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஷவாயு கக்குறாரு. லட்சுமணன் அப்படிங்கிறவர் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போகிறாரு. கோமா ஸ்டேஜ் ஒரு மயக்க நிலைக்கு போகிறாரு. போன உடனே ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவனி மலையை பேத்து கொண்டு வராரு. உயிர் காக்கும் சஞ்சீவி மூலிகை கொடுத்து காப்பாற்றிடுறாரு. உடனே இந்திரஜித்துக்கு பயங்கர கோவம். என்னடா இதை கடவுள்னா இவங்க இஷ்டத்துக்கு கொண்டுவாங்களா, இதெல்லாம் நியாயமா? சாவு கிடக்கிற செத்து போயிட்டான், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டான். இவங்க எப்படி அவனை செத்து போனோன்னு மறுபடியும் உயிரோடு எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போகிறாரு. இலங்கையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு இவர் வந்து சாமி கும்பிட்டு சாமி கிட்ட கேட்க போகிறாரு. என்னென்னு கேட்க போகிறாரு, இதெல்லாம் நியாயமாப்பா, நான் எப்படி நேர்மையாக தானே சண்டை செய்கிறேன், அவங்க மட்டும் இப்படி செத்து போனோன்னு எப்படி உயிரோட கொண்டு வரலாம்? இவர் வந்து என்ன நினச்சாரு, செத்து போயிட்டான் லட்சுமணன் இறந்து போயிட்டாரு இவர் நினச்சிக்கிறேன். நியாயம் கேட்க போகிறாரு. அப்படி கேட்க போகும்போது இவங்களுடைய ஸ்லீப்பர்ஸில் ஒருத்தர் இருக்கிறாரு ராவணன் குரூப்பில். அவர் என்ன பண்ணுறாரு, தூது அனுப்புகிறாரு இந்த மாதிரி ராமர்கிட்ட. இந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இவன் இந்திரஜித் வந்து கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரு சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறான். இந்த டைமில் போனீங்கன்னா நீங்கள் அவனை போட்டு தள்ளிடலான்ட்டு. இவங்களும் போகிறாங்க. அவர் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் சாமி கும்பிட போயிட்டு இருக்கிறாரு. இவரை மறைஞ்சு நின்று போட்டு தள்ளிடுறாங்க அம்பு விட்டு. உடனே அவர் திரும்பி பார்த்து கேள்வி கேட்குறாரு, இதெல்லாம் நியாயமாப்பா? ஒரு வீரனுக்கு என்ன அழகு, போர் செஞ்சு தானே இது பண்ணணும், என் கையில் எந்த ஆயுதமும் இல்லாதப்ப நீ நான் கொள்வது முறையா, அது நியாயமா, அது தகுமா, இது சரியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. இவர் சாவணுங்கிறது விதி, அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் கையால் இறந்து போனார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெருமை, ஒரு மோட்சம், அவ்வளோதான். ஓகேங்களா? மிகப்பெரிய வீரர்கள் எல்லாமே வந்து மர்மமான முறையில் சூழ்ச்சி செஞ்சு தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. வாலியாக இருந்தாலும் சரி, கர்ணனாக இருந்தாலும் சரி, நம்ம இந்திரஜித்தாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இடத்துக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரம் வாங்கி பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறப்பு அப்படிங்கிறது ஒரு மர்மமான முறையாக தான் இருக்கும். அது சாதாரண ஒரு தமிழ் ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, ராஜராஜ சோழனுக்கு எவ்வளவோ வரலாறு இருக்குது. ஆனால் அவரோட இறப்பினுடைய காரணங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம புஷ்லி எடுத்துக்கோங்க, அவர் எப்படி குடிக்கட்டி வாழ்ந்தார், ஆனால் அவருடைய இறப்பில் மர்மம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்குது. இதில் யாருக்குமே விடை அப்படிங்கிறது சரியாக சொல்ல முடியாது. ஏன் இந்த காலகட்டங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா 2016 முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்து போனாங்க. அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது மர்மமான முறையில் பலருக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது எழுப்புனுச்சு. அது சம்மந்தமாக மருத்துவத்துறையில் எவ்வளவோ அறிவிப்புகள் வந்தாலுமே கூட வந்து பார்த்தோம்னா அந்த இறப்பினுடைய இது அப்படிங்கிறது பலருக்கு வந்து இன்றைக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அவிழாத மர்மமாக தான் இருந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் யார் யாரெல்லாம் கொண்டு வாழ்றாங்களோ, அவங்களுக்கு பெரும்பான்மையான முறையில இந்த மாரி தான் நடக்குது. ஓகே வாங்க கான்செப்ட்குள்ள போலாம். இந்திரஜித் இறந்து போயிட்டாருன்ன உடனே, கொன்னுப்புட்ட வாட்டி ராமர் என்ன பண்றாரு, அவரோட உடம்ப கொண்டு போய் ரொம்ப மரியாதையான முறையில ராவணன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவரோட உடம்ப எரிவிடும்போது, அவருடைய மனைவி சுலோச்சனை என்ன பண்றாங்க, தானும் வந்து அந்த நெருப்புல குதிச்சு உயிர் விட்டுர்றாங்க. என் ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லி, அவங்களும் இறந்து போறாங்க. இதுதான் வந்து தமிழ் மன்னன் இந்திரஜித்துடைய கதை. ஓகேங்களா? மேகநாதன் அப்படிங்கிற பேரு, ராவணனுடைய பையன் பேரு. சுலோச்சனா அப்படிங்கிறது வந்து மேகநாதனுடைய மனைவி பேரு. அதாவது ராவணனுடைய மருமகள் பேரு. தெரிஞ்சுக்கோங்க.